பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலா அம்மா பஅத். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய தொடர் பாட வகுப்பிலே ஷர்ஹு கத்ரின் நதா உபர்லி சதா, அதில் நம்ம கடைசியாக பார்த்த பாட பகுதி பாபு நக்கிரா வல் மாரிஃபா. அதில் மாரிஃபாவுடைய 6 வகைகள் சம்பந்தமாக நமக்கு சொன்னாங்க. அந்த 6 வகையில முதல் பகுதி அல்-லமீர், பிரதி பெயர் சொற்கள் அல்லது தோன்றா அழுவாய், அதனுடைய பல்வேறு வகைகள் சம்பந்தமாக நமக்கு சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக மாரிஃபா, அதாவது டெஃபினிட் நவுன்ஸ், குறிப்பு பெயர்களில் அல்லது குறிப்பு சொற்களில் 2வது பகுதி தான் அலம், குறிப்பு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பு பெயர்கள்ங்கிறத இப்போ அலம்ங்கிறத இங்கிலீஷில் ப்ராப்பர் நேம்னு சொல்லுவோம். உதாரணம், ஒரு ஆளுக்கு நம்ம ஜெயித், முகம்மது, ஹாலித் என்று வச்சிருக்கோம்னால் அந்த முகம்மது, ஹாலித், ஜெயித்ன்றது எல்லாமே ப்ராப்பர் நேம், ஒருத்தருடைய குறிப்பு பெயர்கள். இதே மாதிரி ஜைனப், நதா, சுஆது அப்படி நம்ம பேர் வச்சிருக்கோம்னு கேட்டால் இந்த பெயர்கள் பெண்களுக்குரிய குறிப்பு பெயர்கள். இது மனுஷன் விஷயத்துல தான் நம்ம கூடுதலாக பெயர்கள் வைக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடையாள பெயர் இருக்கும். அதான் அலம் அப்படின்னு சொல்றது. அலம்டா அலாமத். அவருக்கு அந்த பெயரை சொன்ன உடனே அவர் குறிப்பாகுவார். நிஹார் மூலம் நான் தான் குறிப்பாகுவேன், இன்னொரு ஆள் குறிப்பாக மாட்டாரு. அவர் இஸ்ஹாக் மாஸ்டர்னா இஸ்ஹாக் மாஸ்டர் தான் குறிப்பாகுவார், வேறொரு ஆள் வரமாட்டாரே. சரி, இப்ப இந்த அலம் மனித இனத்துக்கு மட்டும் உரியது அல்ல. ஒரு பூனைக்கு ஒரு பேர் வைக்கலாம். இப்ப நான் என் பூனைக்கு தலால்னு பேர் வச்சிருக்கேன். எங்க அம்மா வீட்டுல ஒரு பூனை இருக்கு, அவருக்கு சலாமா. இன்னொருத்தர் நீங்க பூனை வளர்ப்பீங்க, நீங்க ஹுரைரான்னு பேர் வைப்பீங்க. அப்ப நீங்க அபு ஹுரைரா, ஹுரைராவின் தந்தை அப்படின்ட்டு 3 பேர். அப்ப இந்த மாதிரி மிருகங்களுக்கு நம்ம பேர் வைக்கிறோம். அந்த காலங்கள்ல குதிரைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க, ஒட்டகங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹினுடைய ஒரு பெண் ஒட்டகத்துல பேர் கஸ்வா. நபி அவங்க ஹஜ்ஜிக்கெல்லாம் அந்த கஸ்வா அந்த பெண் ஒட்டகத்துல போயிருக்காங்க. நாங்களும் இன்றைக்கு என்னது எங்கள வீட்டை வரக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு பேர் வைக்கிறோம். சிலர் நாய் வளர்க்குறாங்க, இஸ்லாத்துல நியாயமான அந்த 3 காரணங்களுக்காகவே அன்றி நாய் வளர்க்க கூடாது. அப்படி நாய் ஒருத்தர் வளர்த்தாராக இருந்தால் அவருடைய நன்மைகள் என்னது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீராத்து நன்மைகள் அழிஞ்சு கொண்டே போயிட்டு இருக்கும். நம்ம செய்கிற அமல சரியான கம்மியானது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அமல்லாம் அழியிறால் ஒரு கீராத்துங்கிறது நமக்கே தெரியும் எவ்வளோன்னு சொல்லி அமௌண்ட்டு. அப்போ அந்த கீராத்து நன்மை போய்கொண்டே இருக்கும். சும்மா இப்போ அழகுக்கு, பெருமைக்கு, ஆடம்பரத்துக்கு அல்லது பகட்டு மேனிக்கு செல்லப்பிராணியாக ஒருத்தர் நாய் வளர்க்குறாருன்னா பிரச்சனை. அப்போ இந்த நாய்க்கு கூட பேர் வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு காவல் நாய் இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிற டைமில், நானும் மூக்கு வடிகிற வயசில் இருந்துருப்பேன், சின்ன பையனா. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் வாப்பா தோட்டம் செய்கிறவர் நிறைய நாய் வளர்த்தார். அதில் ஒரு நாயிர பேர் போலீஸ். நாயிர பேரே போலீஸ். அவர் பேர் போலீஸ்னா வரும். இன்னொரு நாய் வளர்த்தார், அந்த நாயிர பேர் பூட்ஸ்ன்னா அவர் நிற்பாரு. இப்போ நம்ம சகலர் ஒருத்தர் ஒரு நாய் வளர்க்குறாரு, அந்த நாயிர பேர் ஜக்கி. மிஸ்டர் ஜக்கின்னா என்னப்பா அவனுக்கு நிற்பாரு. ஜக்கின்னு சொல்ல முந்தி அது ஜக்கியில வரக்கூடிய ஜேயை உச்சரிக்க முந்தி என்னது மாப்பிள்ள காலு கடிப்பார். அப்படி நாய் ஒரு நன்றி உள்ள விசுவாசமான ஒன்று தான். ஆனால் என்னது நாய் நஜிஸ். நான் என்னது நஜிஸ். நீங்க பூல் நாய் இல்லை, தங்கத்தால தான் நாய் செஞ்சு வளர்த்தாலும் அந்த நாய் நஜிஸே தான். நாய் தான். அல் கல்பு கல்பு உறவு தவக்கு தகு தஹபா. தங்கத்தை தான் நீ மாலையாக அணிவிச்சாலும் நாய் தானே. ஏன் நாய் நஜீஸ்? அதனுடைய முழு பகுதியும் நஜீஸ். காரணம் என்னென்றால் அதனுடைய வாயால அதனுடைய பின்பகுதிகளை அங்கே இங்கே எல்லாம் அதனுடைய உமிழ்நீரால சகல நேரங்கள்லையும் அது நக்கி கொண்டு இருக்கிறதுனால நாய் என்னது அதனுடைய மேனிப்பட்டது நஜீஸ்ங்கிற நிலைமைக்கு என்னது மார்க்கம் பார்க்குது. அதுலையும் ஷாஃபி மதுஹபுல நாயை கடுமையான பார்வை தான் பார்க்கப்பட்டிருக்குது. கடுமையான பார்வை தான் பார்க்கப்பட்டிருக்கு. சரி, அதை விடுங்க, அது வேற 2வது விஷயம். இப்ப உள்ள நம்மளோட விஷயம் மேட்டர் என்னன்னு கேட்டால், இந்த அலம் மாரிஃபா சம்பந்தமான விரிவான பகுதியைத்தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். சரி, இப்ப இந்த அலம் மாரிஃபாவுல சும்மல் அலமு, பிறகு அலம் மாரிஃபாவாகும் அப்படின்னு போட்டிருக்காரு. அலம்டா என்ன அர்த்தம்? குறிப்பு பெயர்கள். தமிழ் சொல்ல மறந்துடக்கூடாது. குறிப்பு பெயர்கள், ப்ராப்பர் நேம். வஹுவ இம்மா ஷஹ்சியுன், இம்மா ஷஹ்சியுன்,
ஷஹ்சின்னு அதை வாசிக்கணும், வேற உச்சரிப்புல உச்சரிச்சிடப்படாது, கருத்து குழம்பிடுமாறா. அப்ப இம்மா ஷஹ்சியுன், ஒன்றிருக்கில் அது ஷஹ்சியாக இருக்கும். ஷஹ்சினால் தனிநபர் பெயர்கள். அலம் ஷஹ்சி தனிநபர் பெயர். எனக்கு நிஹார்னு வச்சிருக்காங்க. உங்கள ஒரு ஆளுக்கு என்னது இஸ்ஹாக்குன்னு வச்சிருப்பாங்க. இன்னொருத்தருக்கு வந்து என்னது ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தா நதா அல்லது ஆத்திகா ஃபாத்திமான்னு வச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் வந்து அந்த ஆளுக்குரிய பர்சனல் ப்ராப்பர் நேம். பர்சனல் ப்ராப்பர் நேம் அது நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது குறிப்பு பெயர்கள்ல தனிநபருக்கு வைக்கப்பட்ட பெயர்கள். கசைதின், ஜெயித் என்ற சொல்லை போல, ஜெயித் என்கிற பெயரை போல. அவு ஜின்சி, இன்னொன்றைக்கு இனத்துக்குரிய பெயர். அது இனத்துக்குரிய பெயர் என்றால் அவர் மட்டுமில்ல, அந்த இனத்துல இருக்கக்கூடிய சகலருக்கும் அது ஒரு குறிப்பு பெயர். அது எப்படி தெரியுமா? இப்ப நம்ம சொல்லுவோம், ஜாமியத்து நலீமியாவுல ஓதக்கூடிய எல்லாருக்கும் நலீம் என்று பெயர். இப்னு அப்பாஸ் மதரசாவுல ஓதக்கூடிய சகலருக்கும் அப்பாஸ் என்று பேரு. தாரு தௌஹீத் சலஃபியாவுல ஓதுற முழு பேருக்கும் சலஃபின்னு பேரு. ஃபுர்கானிய மதரசால ஒரு சகலருக்கும் ஃபுர்கான் என்று பேர் வச்சிருக்காங்க. இது என்னது அப்படி இருக்கா இல்லையா? அப்ப அது என்னது, அந்த 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 மதரசாவை சார்ந்த அந்த அந்த ஆக்களுக்கெல்லாம் அப்படி பேர் வச்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி சில இனத்துக்குரிய பெயர்கள் இருக்கத்தான் நம்ம செய்யுது, இல்லாமல் இல்லையே. இப்போ மதீனா யூனிவர்சிட்டியில படிச்சாருன்னா அதுக்கு மதனின்னு பட்டம் கொடுத்துருவாங்க. அப்போ உஸ்தாத் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பட்டம்? எனக்கு கசீமின்னு தந்திருக்காங்க. நான் ஜாமியத்து அல் கசீம் பல்கலைக்கழகம். அதனால அல் அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில படிச்சாருன்னா அவனுக்கு அஸ்ஹரின்னு பட்டம் நம்ம கொடுத்துட்றான். அப்ப அஸ்ஹரி அவங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் பேரு. அப்ப அஸ்ஹரி ஒரு அஷ்ஹரியா இருப்பாரு, அது வேற. அவு ஜின்சி என்ன ஒரு இனத்துக்குரிய பெயராக இருக்கும். இத நம்ம புரிஞ்ச மாதிரி இப்ப இப்னு அப்பாஸ்ல ஓதினா அப்பாசி, ஹக்கானியாவில் ஓதுனா ஹக்கானி, மலாஹிர் உலூம் அல் இஸ்லாமியாவில் ஓதினவருக்கு வந்து மலாஹிரி அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்ல வரல அவங்க. இங்க அவங்க ஜின்சின்னு எதை சொல்ல வராங்கன்னா, சிங்கத்தினுடைய இனத்துக்கு உசாமான்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது அதுக்கு எல்லா சிங்கத்துக்கும் நம்ம உசாமான்னு சொல்லல. அதாவது எங்களுக்கு முன்னால நிக்கக்கூடிய ஒரு சிங்கத்தை பார்த்து உசாமானும், காட்டுல பார்த்த சிங்கத்தை பார்த்து ஆனா ராய்த்து உசாமத்தன்னு சொல்லல. அது ஹாதா உசாமான்னு சொல்லலாம். முன்னுக்கு நின்றால் ஜூவில் பார்த்துட்டு வந்த ஒரு சிங்கத்தை பார்த்துட்டு ஆனா ராய்த்து உசாமத்தை சிங்கத்துக்கு எத்தனையோ பேர் இருக்குங்க. அதாவது 1500 சொல் இருக்கு. நானெல்லாம் ஒரு ஒரு ஹைப்பபோலா ஒன்றும் சொல்லலை, உயர்வு நவிற்சியாக நான் இதையும் சொல்லலை. இது ரியல் வேலை, ரியல் இது வந்து ஹக் விளங்குத. நீங்க வேணுண்டால் இப்ப 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 இந்த இந்த கணப்பொழுதுகளில் கூகுளுக்கு போய் என்னது மாஹிய அஸ்மா உல் அசத், சிங்கத்தினுடைய பெயர்கள் என்னன்னு கூகுள நீங்க டைப் பண்ணினால் உங்களுக்கு 1500 பேர் காட்டும். சிங்கத்துக்கு 1500 பேர்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான சிங்கத்துக்கு ஒரு பேரு உசாமா அப்படின்னு சொல்லுவான். உசாமா சிங்கம் நம்ம இப்ப உசாமா பில்லாடின்னு என்னது உசாமா பில்லாடின்னு சவுதியில பிறந்து பாகிஸ்தான்ல இருந்து கொண்டு அமெரிக்காவினுடைய இதயத்தை கலக்க வச்சவர் அவர் உசாமா பில்லாடின். அவர் வேற. அது மனுஷங்களுக்கு நம்ம உசாமான்னு பேர் வைக்கிறோம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து உசாமா. அப்ப அது வேற. அது இல்லாம சிங்கத்துக்கு என்னது உசாமான்னு சொல்றது உசாமத்தன்னு காட்டிருக்காங்க. உசாமாங்கிறது வந்து ஒரு கைரு முன்சரிஃபான சொல், தன்வீன் வராது. அப்ப ஹாதா உசாமத்து ரஐத்து உசாமத்த மரர்த்து பி உசாமத்த, அப்படித்தான் அது வரும். உசாமாண்டு கடைசி தாபந்தனா அது பெண்ணுடைய பெயர் அல்ல, ஆம்பளைக்கு தான் உசாமாண்டு வைக்கிறது. உமாமா அது ஒரு பெண்ணினுடைய பெயர், அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அவு ஜின்சியும் அல்லது என்னது ஒரு இனத்தை காட்டக்கூடிய குறிப்பு பெயராக இருக்கலாம், உசாமா மாதிரி. இதே மாதிரி துஆபான்னு சொல்லுவாங்க சிங்க இந்த இனத்துக்கு என்னது தீப்னா ஓனாய், என்ன தீபுக்கு துஆபா, உம்மு ஆமீர், அப்படி இப்படிலாம் நிறைய பேர்களை வச்சிருக்காங்க. என்னது நன்மையான காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல பொம்பளைகளுக்கு மபர்ரான்னு பேர் வச்சிருக்காங்க, மபர்ரா அப்படி இருக்குது. அது ஒரு 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 இனத்தை சார்ந்த பெயர். நமக்கு இங்க தேவைப்படுறது என்னென்றால் அலம் ஷஹ்சி, அதாவது தனிநபர்களுடைய குறிப்பு பெயர்கள் தான். இப்ப இந்த பெயர்கள், அந்த குறிப்பு பெயர்களை வந்து 3 வகையா நமக்கு பிரிக்கலாம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறிப்பு பெயர்கள் இப்படித்தான் நம்ம வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறிப்பு பெயர்களும் ப்ராப்பர் நேம்ஸை 3 பிரிக்கலாம். அது எந்த மொழியிலையும் பிரிக்கலாம், அதை மாத்து கருத்து இல்லை. கேட்ட சொல்லுங்க, நிஹார் இப்னு அப்துல்லா சொன்னாங்க, அந்த தைரியமா சொல்லுவேன். என்னன்னு கேட்டால்
ஒன்று நேம் பெயராக இருக்கும், அல்லது என்னது நாங்கள் சொன்ன இந்த புனை பெயர்னு ஒன்று இருக்கு தெரியுமா உங்களுக்கு? புனை பெயர், அதாவது இப்போ நான் எனக்கு புனை பெயர் என்னன்னு கேட்டால் அபு சுஆத். நான் அது வந்து அபுன் அல்லது உம்முனை கொண்டு தொடங்கும். இப்போ உதாரணமாக உங்களோட பொம்பளை இருக்கான்னு வச்சுங்க, உதாரணமாக நதான் ஒரு ஆள் இருக்காரு, இல்லை வந்திருக்காருன்ற பேர் நதா. அவ தனக்குரிய ஒரு பேர் வைக்கப்படா, என்னது உம்மு ஷுரைஃப். அவ வைக்கப்படா உம்மு ஷுரைஃப். அவ இப்போ உம்மு ஷுரைஃப்னு அவ வச்சு கொண்டாண்டா அது அவட குனியத், அவட புனை பெயர். ஆயிஷா நாய் தனக்கு உம்மு அப்துல்லான்னு வச்சு கொண்டான். நான் ஓதுற காலத்துல எனக்கு வச்சு கொண்ட புனை பெயர் வந்து அபு ஐயாஷ். அபு ஐயாஷ் அப்படின்னு வச்சிருந்தேன் நான். ஐயாஷ் வந்து ஒரு பிரபலமான என்னது போராளி, அவருடைய பேரை நான் வச்சிருந்தேன். பெரும்பாலும் வந்து இந்த அபுன் உம்முனை கொண்டு தொடங்கக்கூடிய அந்த புனை பெயர்கள் வந்து பொம்பளையிட பேரை சேர்க்காம இருக்கணும். இல்லை இப்போ நான் இப்போ சுவாதுங்கிற பொம்பளோட பேர் தானே. அப்படி இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு மகன் சயிது இருக்காருன்னா இப்போ நான் அபு சயிதுன்னு வைக்கிறது மிச்சம் நல்ல. ஆம்பளோட பெயரே வைக்கிறது நல்ல. இப்போ உதாரணம் ஒருத்தருக்கு 12 பொம்பளை பிள்ளைகள் பிறந்து 13ஆவதாக ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து இருக்கின்றாலும் அந்த ஆம்பளை பிள்ளையோட பெயரை வச்சு கொண்டு குண்ணியத்தை சொல்வதுதான் ஒழுக்கம். எப்படி இப்போ எனக்கு 13 பொம்பளை பிள்ளை பிறந்து வச்சுங்க, 14ஆவது பிள்ளையாக சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, நிகார் முறைக்கு 14 பிள்ளைகள் பிறக்கட்ட முடியும். 14ஆவது பிள்ளையாக எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து வச்சுங்க, நான் அவருக்கு முகம்மதுன்னு பேர் வச்சுக்கண்டால் நான் அபு முகம்மதுன்னு சொல்லி சொல்றது நல்ல. அதான் ஒழுக்கம். அப்ப நபி அவங்க வந்து அவங்களோட புனை பேர் என்ன, அவரோட குண்ணியத்து என்ன, அது வந்து அபுல் காசிம். ரசூல சொன்னாங்க, என்னடா என் குண்ணியத்தை நீங்க அபுல் காசிம் என்கிற அந்த குண்ணியத்தை வந்து என்ன செய்யாதீங்க, உங்களுக்கு வச்சு கொள்ளாதீங்க அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. காசிம்னு பேர் வைங்க, ஆனால் அபுல் காசிம்னு சொல்லி இந்த குண்ணியத்தை செய்யாதீங்க, நீங்க பயன்படுத்தாதீங்க, அது நல்லா இல்லை அப்படின்னு நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்று இம்மஸ்முன் பெயராக இருக்கும், ஒரு ஆளுடைய பெயர் நேம். இன்னொன்று புனை பெயர் குண்ணியத்துன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது லக்கப் பட்ட பெயர். அப்ப பெயர்கள் இப்படித்தான், ஒன்று இயற்பெயர் இஸ்ம், மற்றது புனை பெயர் குண்ணியத், மற்றது பட்ட பெயர் லக்கப். உலகத்துல உள்ள அத்தனை ப்ராப்பர் நேம்ஸ் அலம்களும் இந்த 3க்குள்ளதான் வரும். ஒன்று அவருடைய இயற்பெயராக இருக்கும், அல்லது பட்ட பெயராக இருக்கும், அல்லது புனை பெயராக இருக்கும். இப்போ எனக்கு பெயர் வந்து முகமது நிஹார்னு வச்சிருக்காங்க, நான் எனக்கு அபு சயித்ன்னு சொல்லி என்ன வச்சிருக்கேன், எனக்கு நான் குண்ணியத்தை வச்சிருக்கேன். எனக்கு ஒரு பட்ட பெயர் வைக்கலாம். பட்ட பெயர் 2 வகை இருக்கு இல்லையா? ஒன்று வந்து நல்ல பட்ட பெயர்கள் இருக்கு. உதாரணமாக நம்ம இமாம்களுக்கு வைக்கக்கூடிய பட்ட பெயர் ஜமாலுத்தீன், சுபுக்கி, தக்கியுத்தீன், சுபுக்கி என்ன தக்கியுத்தீன், ஜமாலுத்தீன். யாருக்கு? நம்ம நம்ம படிக்கிற இப்னு ஹிஷாம் அவருடைய புனை பேர் ஜமாலுத்தீன். அதே மாதிரி தக்கியுத்தீன் அபுல் அப்பாஸ் இப்னு தைமியா, ஷேகுல் இஸ்லாம் பேர் வச்சு ஷேகுல் இஸ்லாம். அதே மாதிரி என்னது வேற என்ன பட்ட பேர் வைக்கிறோம் நம்ம வந்து ஷம்சுத்தீன், என்ன இமாதுத்தீன் அப்படிலாம் வைக்கிறாங்க. என்னது அது வந்து அழகான நல்ல நல்ல பட்ட பெயர்கள். மார்க்கத்தின் கதிரவன், மார்க்கத்தின் பேரொளி, மார்க்கத்தின் பகலவன், மார்க்கத்தின் தூண், அந்த மாதிரி என்னது இமாதுத்தீன் அப்படி வைக்கிறாங்க. சலாஹுத்தீன் அல் அய்யூபி, சலாஹுத்தீன் நல்ல பேர், நல்ல பட்ட பெயர்கள். அப்படி பட்ட பெயர்கள் வைக்கிறாங்க, நல்லது. அதே டைம்ல ஒருத்தன் மான மரியாதையை கிழிக்கிற மாதிரியான பட்ட பெயர்களும் அசிங்கமான, மிக கேவலமான, தரம் கெட்ட, படுமோசமான பட்ட பெயர்கள் இருக்கு. ஒன்று கீழ் பெயராக இருக்கும். என்ன அர்த்தம்? இயற்பெயர். கமா மசன்னா நான் உதாரணம் காட்டின மாதிரி ஜெயிது முகமதுன அவுலகபுன், அல்லது பட்ட பெயர்களா இருக்கும். அது நல்ல பட்ட பெயரும் இருக்குது, கெட்ட பட்ட பெயர்களும் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ ஜைனுல் ஆபிதீன் ஒரு நல்ல பட்ட பெயர். ஜைனுல் ஆபிதீன் வணக்கசாலிகளின் பேரழகு. ஜைன் என்னப்பா வணக்கசாலிகளினுடைய பேரழகு, அப்படி ஒரு பட்ட பெயர். நல்ல அழகான பட்ட பெயரா இல்லையா? அழகான பட்ட பெயர் ஜைனுல் ஆபிதீன். வ குஃபா இது ஒரு அசிங்கமான பட்ட பெயர். குஃபா, குஃபான அர்த்தம் பீப்பாய். நம்ம சொல்லுவோம் அறுத்துட்ட பெரல் மாதிரி இருக்கான், அல்லது வெட்டி போட்ட உரல் மாதிரி இருக்கான், அரக்க நாட்டம். என்னது நடந்து போச்ச பூமியை சேர்ந்து குலுங்குது. குறையாம 130 கிலோ. அவன் பெரிய பட்டா சைஸ். அவனை வயிற்ற கட்டி பிடிக்கிறதுக்கு 16 பேர் வேணும். அந்த மாதிரியான அரக்கன் வாக்குல இருக்கக்கூடிய பெரிய இமாலய மாமிச மலை, வெட்ட இறைச்சி அப்படி மாதிரி இருப்பானோ இல்லையா? அவனோட குஃபான்ற. அதே மாதிரி குஃபாண்டுக்கு குஃபக்ர நிறைய அர்த்தம் இருக்கு. சிராக்கள் சொல்லுவாங்க வந்து ஒமல். ஒமல்னா என்ன அர்த்தம்? முந்திக்காரங்கள்ல இந்த சாமானூல் போறதுக்கு ஒரு கூடை வச்சிருப்பாங்கல்ல, இந்த
இந்த பெரம்பு கூடன்னு சொல்லுவாங்க, பெரம்பு கூட. அதான் அசில்ல குஃபாங்கிறது பெரம்பு கூட. அதே மாதிரி முந்தி காலங்கள்ல சின்ன சின்ன தோணிகள் மாதிரி, தோணின்னு சொல்லுவாங்க உள்ள படகுன்னு நம்ம சுத்த தமிழ்ல சொல்றோம், அதுக்கும் குஃபான்ற. அவ ஏதோ நம்ம ஊர்ல இப்ப இன்னைக்கு சில நம்ம பீ பாயிண்ட் பேர் வச்சு பட்ட பேர் வச்சோம், பீ பாய் ஒன்று ஜப்ப பீ பாயிண்ட். அப்ப அந்த மாதிரியான ஒரு பட்ட பேர் தான் அது. அவு குன் ஏத்துன் அல்லது புனை பெயர்களா இருக்கலாம். புனை பெயர் என்ன அர்த்தம்? உம்முன் அல்லது அபுன். ஆம்பளைலா இருந்தால் அபுனை கொண்டு ஆரம்பிக்கும், பொம்பளைல இருந்தால் உம்மை கொண்டு ஆரம்பிக்கும். உம்மு அப்துல்லா, அபு அப்துல்லான்னு வைக்கிறது வந்து இது குன்யத். அபி அம்ரின் உம்மி குல்சூம் இந்த காட்டிக்காங்க. அபு அம்ருங்கிற ஒரு ஆம்பளைக்கு இருக்கக்கூடிய ஒரு குன்யத், ஒரு புனை பெயர். உம்மு குல்சும் என்கிறது என்னது? ஒரு ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய என்னது? ஒரு புனை பெயர். அழகான புனை பெயர்கள் அதுகள். இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஒரு குறித்த வாக்கியத்துல பெயரும் வருது, அதே மாதிரி பட்டப்பெயரும் இருக்கு, அதே மாதிரி அவருடைய குண்ணியத்தும் இருக்கு. இப்ப எதை முற்படுத்துறது? இயற்பெயரை சொல்லணும், நமக்கே விளங்குது. முதலாவது என்ன செய்யணும்? இயற்பெயரை சொல்லணும், அதான் முதலாவது வரும். அதுக்கு பிறகுதான் பட்ட பெயர் வரும். ஆனால் குண்ணியத்து வந்து குண்ணியத்தை முன்னுக்கு எழுதுறது நல்ல. உதாரணமா எனக்கு நான் சொல்லும் பொழுது அபு சயத் முகமது நிஹார் இபுன் அப்துல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அப்புறம் என்னது நம்முடைய பட்டப்பெயரை சொல்றது நல்ல மாதிரி எனக்கு படுகுது. மற்றபடி என்னது இயற்பெயரை பின்னுக்காக்குறது அவ்வளோ நல்லா இல்லை. சிலாக்கள் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, எந்த பெயரை சொன்னா குயிக்குன்னு அந்த ஆள் அடையாளப்படுத்தப்படுவாரோ அந்த இதை ஃபெஸ்ட்டுக்கு சொல்றது நல்ல அப்படின்னு. சிலாக்களுக்கு அவருக்கு ஒரு இயற்பெயர் இருக்கும், அந்த இயற்பெயர் வந்து அப்படியே காலத்தால மருவி பட்டப்பெயர் தான் என்னது பிரபலமாக ஆகி போயிருக்கும். இப்போ எங்களோட ஊர்ல ஒருத்தர் இருக்காருன்னா வந்து அவர் பெயர் வந்து ஹலீம். ஆனா அவர் எல்லாரும் மக்கள் ஊர்ல வந்து குஞ்சர் குஞ்சர்னா கூப்பிடுறாங்க. அப்ப குஞ்சர்ன்றா தான் விளங்கு மக்களுக்கு. குஞ்சர் அப்பாவை கொஞ்சம் வர சொல்றாமா என்னதான் விளங்கு மக்களுக்கு. ஹலீமா வர சொன்னா விளங்குமா? விளங்கா. ஆக்களுக்கு விளங்கவே விளங்காது. எங்க ஊர்ல குஞ்சர்னு சொன்னதான் விளங்கும். அவருக்கு குஞ்சர்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னப்ப ஒரு ஆளுக்கு வச்சுக்காங்க பட்ட பேர் வந்து பெரிய அம்பி, பெரிய தம்பி தான் பெரிய அம்பின்னு. அவருக்கு பேரு முஹசின். ஆனா முஹசின் யாரும் கூப்பிடுறாங்களா? இல்ல, பெரிய அம்பின்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவர் அந்த பேர் தான் மிகச்சிட்டு. இப்ப இன்னொரு கேள்வி வரும் உங்கள்கிட்ட, இப்ப செலாக்களுக்கு வந்து 2 பேர் வைக்கிறாங்க இல்லையா? எங்கட வாப்பாக்கு அப்துல்லான்னு பேர், அதே சந்தர்ப்பத்தில் அவருக்கு ஊர்ல பேர் என்ன? நஸ்ருல்லா. நஸ்ருல்லான்னு சொன்னாத்தான் எங்கட ஊர்ல எங்கட வாப்பா விளங்கும். அப்துல்லாண்டா விளங்கவே விளங்காது யாருக்கு. அப்துல்லாங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆனா நஸ்ருல்லான்னு தான் ஆக்கள் கூப்பிடுறேன். என்னோட குடும்பத்துல ஏராளமான பேருக்கு அப்படி இருக்கு. என்னது அவருடைய அசில் பெயர் ஒன்று இருக்கும், எங்கள் தங்கச்சி ஒன்று இருக்கா, அவரோட பேர் வந்து தாஹிரா. ஆனா நம்ம ஜுவேரியான்னு தான் சொல்றேன், நாங்க கூப்பிடுறேன் ஜுவேரியான்னு சொல்லி வீட்டுல பிரபலம். தாஹிரானா யாருக்கும் ஊர்ல விளங்காது. அப்படி இருக்கு, அது வேற விஷயம். அப்படி இருந்து நாங்க சொல்லுவோம் இயற்பெயரைத்தான் என்ன செய்யணும், எழுதுற நேரத்தில் நம்ம எழுதுவோம். அப்ப 2வது பெயர் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பெயர், அது அவருக்கு ஒரு லக்கபாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படிதான் நமக்கு விளங்குது. அல்லாஹு ஆலம். அடுத்தது பாருங்க, 3வது வரியே, வயுஅஹ்ஹரு லகபு அனில் இஸ்மி. பட்ட பெயரானது பெயரை விட்டும் இயற்பெயரை விட்டும் பிற்படுத்தப்படும். தாபி அன் லஹு முத்துலக்கன், அதை பின்துயர்ந்த அமைப்புல வரும். தாபி அன் லஹுன் அதை பின்துயர்ந்த அமைப்புல என்னது லக்கப் வரும். பெயர் ஃபெஸ்ட்டுக்கு வந்து அது பிறகு அவருடைய பட்ட பெயர் வரும் முத்துலக்கன பொதுவாக. அவு மஹ்ஃபூலன் பி இலாஃபத்திஹி இன் உஃப்ரிதா. அவு மஹ்ஃபூலன் அதாவது ஜெரு செய்யப்பட்ட நிலைமையில் அது வரும். பி இலாஃபத்திஹி, இலாஃபத் அடிப்படை, அதுக்கு அதை கொண்டு இலாஃபத் செய்வதன் மூலம், அதை இலாஃபத் செய்வதன் மூலம் ஜெரு செய்யப்பட்டதாகவும் அது வரும். இன் உஃப்ரிதா, அதாவது அவ்விரண்டும் முஃப்ரதுகளாக இருந்தால். முஃப்ரதுகள்னா பெயரும் ஒற்றை சொல், அவருடைய பட்டமும் ஒற்றை சொல்லாக இருந்தால் அந்த 2ஐ நமக்கு இலாஃபத்தையும் செய்யலாம். உதாரணமா ஒருவருடைய இயற்பெயர் வந்து சயீதுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய இயற்பெயர் சயீத், அவரோட பட்ட பெயர் வந்து குருஸ். குருசுன்னு என்ன அர்த்தம்? குல்லு குருசின் ஃபித்னா, எல்லா கட்டையனும் குழப்பம். குருஸ் என்கிறது வந்து இந்த ஆடு மேய்க்க போறவர் வந்து அவருடைய இந்த தண்ணி சாப்பாட்டு சாமானுகள் அதுகளை போட்டு தூக்கி கொண்டு போவாரே, ஒரு 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 சின்ன பேக் மாதிரி ஒரு பை ஒன்று வச்சு பாருங்க. எல்லா ஆடு மேய்க்கிற வேண்டிய ஒரு பை ஒன்று இருக்கும். எங்களை ஊர்ல முந்திக்கலங்களை சொல்லுவாங்க ஒமல் உண்டு, அந்த ஒமல் ஒன்று இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒமல் ஒரு பைக்கு தான் சொல்றேன் வந்து குருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப
அவன் ஒரு ஒமல் அப்படின்னு. அப்ப இந்த ஒமல்ங்கிறது குருஸ் என்ன இந்த இப்ப இந்த இதுவருடைய லக்கப்பட்ட பெயர் இப்படி வரும்பொழுது நம்ம ஃபெஸ்ட்டுக்கு சயீத சொல்லி குருஸ் அது ரெண்டு மாதிரி சொல்லிடலாம். இப்ப ஜா சயீதுன் குருசுன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஜா சயீது குருசின் சயீதையும் குருசையும் இலாப செய்யலாம். அப்ப லக்கபும் இஸ்மும் ஒரு இடத்துல வந்தால் இஸ்மம் உட்படுத்தி லக்கபை பிற்படுத்தணும். அதான் மோரை. அப்படி வரும் பொழுது நம்ம தாபி மத்துபு என்கிற அடிப்படையில் முன்னுக்கு வரக்கூடிய அந்த சொல்லுக்கு இஸ்முக்கு என்ன ஏராப் வந்திருக்கோ அதே சேம் ஏராபை லக்கபுக்கு கொடுப்போம். ஏன்னா அது வந்து என்னது பதல் என்கிற அடிப்படையில் அது வரும். அது அத்துஃபு பயான் என்கிற அடிப்படையில் அதுக்கு அந்த ஏராப் வரும். சில சந்தர்ப்பங்கள்ல பெயரும் லக்கபும் தனி சொற்களாக ஒற்றை சொற்களாக வரலாம். இலாபு செய்யப்பட்ட முலாஃப் இல்லை தனிச்சு வந்திருக்குனால் அந்த நேரங்கள் நமக்கு இலாபு செய்யலாம் என்கிற செய்தி அங்கே சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இந்த வழக்கங்களுக்கு பின்னால இதை பற்றி விரிவான ஷரஹ இங்கே வாசிச்சு நம்ம பார்ப்போம். அஸ்ஸானி மின் அன்வா இல் மாரிஃபி மாரிஃபாவுடைய வகைகளில் நின்றும் இரண்டாவதானது அல் அலமு அலமாக இருக்கும். அலம்டால் குறிப்பு பெயர்கள். வஹு அதுவாகிறது மா ஒன்றாயிருக்கும் உள்ளிக்க அலா ஷெய்இன் பி ஐனிஹி கைர முத்தன்னாவிலின் மா அஷ்பஹு மாண்டா ஒன்றாயிருக்கும் உள்ளிக்க அது சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டது அலா ஷெய்இன் பி ஐனிஹி ஒன்றுக்கு என்று அலா ஷெய்இன் பி ஐனிஹி என்னப்பா ஒன்றுக்கு என்று பிரத்தியமாக சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டது அவிதமான ஒன்றாயிருக்கும். கைர முத்தனாவிலின் உள்ளடக்காத நிலையில் கைர முத்தனாவின் அர்த்தம் உள்ளடக்காத நிலையில் மா ஒன்றை அஷ்பஹு அது போன்ற ஒன்றை உள்ளடக்காத நிலையில் ஒன்றுக்கு என்று என்னப்பா பிரத்யேகமானதா சம்பந்தப்படுத்தப்பட்டு விட்டது அவிதமான ஒன்றாக இருக்கும். இங்க பாருங்க, நம்ம ஒரு ஆளுக்கு வந்து ஹசன்டு பேர் வச்சுட்டோம்னு வச்சுங்க. அப்படி ஹசன்டு பேர் வச்சோம்னால் ஹசன் மாதிரி அவரோட வயசு இல்லை, அவரோட வகுப்புல, அவரோட ஊர்ல, அவருடைய குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா நம்ம ஹசன்டு வச்சோம்னால் அது அந்த ஆளுக்கு மட்டும்தான். அவரை போன்று பல 100 பேர் அவரோட முக ஷேப்ல கூட ஒரு ஆள் இருக்கலாம், அவருக்கு அந்த பேர் வராது. நம்ம யாருக்கு ஹசன் பேர் வச்சோம் அவரை மட்டும்தான் அதை உள்ளடக்கும். அதான் மா உள்ளிக்கால ஷெயின் பி ஐனி ஒன்று கொண்டு அது என்ன சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கும். கைர முத்தனாவரி மாசு அது போன்றது மாறிக்கக்கூடியவைகள் அது உள்ளடக்காது. அப்படியே இல்லையாப்பா? என்ன மாதிரியே இருக்கலாம், என்ற வயசுல இருக்கலாம், என்னோட கிளாஸ்ல படிக்கலாம், என் ஏரியாவாக இருக்கலாம், என் குடும்பத்துல இருக்கலாம். ஆனா நிஹாருன்னா அது நான் மட்டும்தான். அவருக்கு வேற பேர் வச்சிருப்பாங்க, அதை கொண்டு அவர் அறியப்படுவார். ரைட். வயன் கசிமு இன்னும் இந்த அலம் பங்கு பிரிகிறது பேத்திபாராத்தின் முக்தலிஃபா பலதரப்பட்ட கோணங்களில் அது பங்கு பிரிகிறது. இல அக்குசாமின் முத்தாதித பல பங்குகளாக பல்வேறுபட்ட கோணங்கள் அடிப்படையில் அது பங்கு பிரியுது. அதாவது என்ன சொல்ல வராங்க, அலம் வந்து ஒவ்வொரு ஏத்திபார் என்றால் அந்த அதாவது கணக்கெடுப்புகள்னு சொல்லுவாங்க. பலதரப்பட்ட கணக்கெடுப்புகளின் படிக்கு என்று சொல்லி பல்வேறு கோணங்களின் சொல்லலாம். பல்வேறு கணக்கெடுப்புகளின் படிக்கு அது பல பங்குகளாக பங்கு பிரியுது. ஃபயன் கசிமு எனவே இசும் அந்த அலம் என்ன அலம் பெயர் அலம் பங்கு பிரிகிறது பிஇத்திபாரி தஷஹுசி முசம்மாஹு வ ஆதமி தஷஹுசி பிஇத்திபாரி தஷஹுசி முசம்மாஹு தஷஹுஸ் முசம்மாஹு என்றால் அது அதனுடைய சடப்பொருள். முசம்மாங்கிற சடப்பொருள். அதனுடைய அது அந்த அந்த பெயர் நம்ம யாருக்கு வச்சிருக்கோமோ அவர் முசம்மா. உதாரணமா இந்த இருக்கிறேன் நான், அப்ப எனக்கு என்ற பெயர் வந்து நிஹாராக இருந்தாலும் என்ற உருவம் தான் நான் முசம்மா. அந்த நிஹார் என்கிற பெயரை கொண்டு சூடப்பட்ட ஆள் நான் தான் முசம்மா. அதனுடைய முசம்மா குறிப்பாகுவதை கவனத்தில் கொண்டு தஷஹசன் அர்த்தம் குறிப்பாகிறது. தஐயன தஷஹச அபிமான தஐயன குறிப்பாகுவது. அதனுடைய முசம்மா குறிப்பாகுவதையும் அது குறிப்பாகாமல் இருப்பதையும் அதமி தஷஹுசிஹி அது குறிப்பாகாமல் இருப்பதையும் கவனிப்பது கொண்டு பங்கு பிரிகிறது. இலா கிஸ்மைனி இரு பங்குகளாக பங்கு பெறுகிறது. அலமுன் அலமு ஷக்ஸின் ஒன்று தனிநபர் குறிப்பு பெயர் அலமு ஷக்ஸ் வ அலமு ஜின்ஸ். அப்ப அல் அலமு ஷக்ஸி அல் அலமுல் ஜின்சி அப்படின்னு ரெண்டுக்கா பிரிக்கிறாங்க. ஜின்ஸ்னா இனத்துக்குரிய பெயர், ஷக்ஸ்னா தனிநபருக்குரிய பெயர். ஃபல் அவ்வலு க ஸைதின் வ அம்ரின் முதலாவதுக்கு உதாரணம் ஸைத் அம்ரு மாடி. வஸ்ஸான் இரண்டாவதுக்கு உதாரணம் க உசாமத்தலில் அசதி சிங்கத்துக்கு உசாமான் வைத்திருப்பதை போல. வசு ஆலா அலி சேலபி கழுத இந்த என்னது நரி இனத்துக்கு சுஆலான்னு சொல்லுவாங்களாம். வசு ஆலா அலி திபி
என்னது இந்த நரி இனத்துக்கு தீபுனா ஓனா என்ன ஓனா இனத்துக்கு துஆலா மாறி ஃபஇன்ன குல்ல மின் ஹாதிஹில் அல்ஃபால் இந்த எல்லா சொற்களுமே எஸ்துக்கு அது பொருந்துகிறது அலா குல்லி வாஹிதின் மின் அஃப்ராதி ஹாதிஹில் ஜினஸ் இந்த இனத்தை சார்ந்த ஒவ்வொரு ஒற்றைகளுக்கும் பொருந்துகிறது. அஃப்ராதுனா ஒற்றைகள். தகூலு லிகுல்லி அசதின் ரஐத்தஹு முக்பிலன் தகூலு லிகுல்லி அசதின் ஒவ்வொரு சிங்கத்துக்கும் நீ சொல்வாய் ராய்த்தவன நீ பார்த்த நேராக கண்ணால பார்த்த ஒவ்வொரு சிங்கத்துக்கும் நீ சொல்வாய் ஹாதா உசாமத்து முக்பிலன் அதாவது இதோ முன்னோக்குவது உசாமா அப்படின்னு நீங்க சொல்லலாம். வகதல் பவாக்கி இவ்வாறு தான் எஞ்சியவைகளும். வயஜூசு அன் துத்லிகஹா அவற்றை நீ பயன்படுத்த முடியும். பி இசாஇ சாஹிபி ஹாதிஹில் ஹக்கீகத்தி இந்த ஹக்கீகத்தையுடைய இந்த முசம்மாவை உரிய ஒருவருடைய எதிரில் நீ பயன்படுத்தலாம். மின் ஹைசுஹுவ அதுவாகவே இருக்கும் புறத்தில். ஃபதகூலு எனவே நீ சொல்வாய் உசாமத்து சிங்க இனமானது அஷ்ஜஉ மின் சுஆலா நரி இனத்தை விட துணிச்சல் மிக்கது என்று சொல்லலாம். ஐ சாஹிபு ஹாதிஹில் ஹக்கீகத்தி இந்த உசாமா என்கிற அந்த முசம்மா அந்த சடப்பொருளை உடையவர் அந்த ஹகீக்கத்துக்கு உரியவர் அஷ்ஜஉ மிகவும் துணிச்சவானவர். மின் சாஹிபி தில்கல் ஹக்கீகத்தி அந்த தில்கன் வர சொல்ல மின் தில்கல் ஹக்கீகத்தி அந்த ஹக்கீக்கத்தை உரியவரை விட துணிச்சலானவர். அதாவது சிங்க இனம் நரி இனத்தை விட துணிச்சல் மிக்கது என்று உனக்கு சொல்லலாம். வலா யஜூசு அன் துத்லிகஹா அதை பயன்படுத்த உனக்கு முடியாது. அத்துலக்கன பயன்படுத்துறது அதை உனக்கு பிரயோகிக்க முடியாது. அலா ஷஹ்ஸின் காயிபின் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பயன்படுத்த முடியாது. இந்த ஷஹ்ஸ்ங்கிறது மனிதனுக்கு சொல்வதை போல அதாவது ஒன்றினுடைய அதாவது இந்த நம்ம சொல்லுமே இந்த முண்டம்ண்டு அந்த முண்டத்துக்கும் ஷஹ்ஸ்ன்னு சொல்றேன். என்னை மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு ஷஹ்ஸுக்கு அதை பயன்படுத்த முடியாது. லா தகூலு நீ சொல்ல மாட்டாய் லிமன் பைனக வபைனஹு அஹ்துன் ஃபி அஸதின் ஹாசின் குறித்த ஒரு சிங்கத்தில் உனக்கும் அதானே பைனக வபைனஹு இன்னொருவருக்குமே உனக்கும் இன்னொருவருக்கும் மத்தியில ஒரு குறித்த சிங்கத்துல அறிமுகம் இருக்கிறது. அத்தகைய சிங்கத்தை பார்த்து நீ சொல்ல மாட்டாய் மா ஃபஅல உசாமா சிங்கம் என்ன செய்தது என்று நீ நீ கேட்க மாட்டாய். அதாவது இது என்ன சொல்ல வராருன்னு கேட்டா இந்த லா தகூலு லிமன் பைனக வபைனஹு அஹ்துன் ஃபி அஸதின் ஹாசின் ஒரு குறித்த சிங்கத்தில் உனக்கும் அவருக்கும் மத்தியில் அறிமுகம் இருக்கின்றது. அஹ்துனா அறிமுகம் என அறிமுகம் இருக்கிறது. அத்தகைய ஒன்றை பார்த்து நீ சொல்ல மாட்டாய் மா ஃபஅல உசாமா சிங்கம் என்ன செய்தது என்று நீ சொல்ல மாட்டாய். இது என்ன சொல்ல வராருண்டா இப்ப நீங்க 2 பேர் காட்டுல போன நேரத்துல அது எதார்ச்சியாக ஒரு சிங்கத்தை கண்டு தப்பி வந்துட்டீங்க. ஒரு சிங்கத்தை கண்டு தப்பி வர்றதுங்கிறது அதிசயம், அது வேற விஷயம். ஒரு சிங்கத்தை கண்டு வந்தீங்க, அதுக்கு பிறகு நீங்க அதை பத்தி கதைக்கிற நேரத்துல உசாமான்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே நீங்க உசாமா என்கிற அந்த குறிப்பு பெயரை அது முன்ல நிக்கிற இடத்துல தான் சொல்லணும்னு இவங்க சொல்றாங்க. இது ஒரு வகையான லொஜிக்கா தான் இருக்குதே தவிர இது இன்றைக்கு ஒரு நடைமுறை சாத்தியமான அல்லது ஒரு மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரபலமான அல்லது பயன்பாட்டில் நமக்கு அதிகம் உதவுற ஒன்று அல்ல. எனவே இந்த அலம் ஜின்சி என்கிறத ஒரு தேவையில்லாத ஒரு கலாச்சாரம் மாதிரி தான் நான் தான் பார்க்கிறேன். மற்றபடி நமக்கு தேவைப்படுவதெல்லாம் அலம் சக்சி தான், மனிதர்களுக்குரிய பெயர்கள் அதுகள் தான் நம்ம எனது குறிப்பு பெயர்கள் தான் நமக்கு கூடுதலாக யூஸ் ஆகிற அடிக்கடி பயன்பாட்டில் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எனவே அலம் சக்சியை பற்றி என்னது குறிப்புகளை தான் நம்ம கூடுதலாக படிக்கிறோம். அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க அதனுடைய தாத்தை கவனிப்பது கொண்டு தாத்து என்றால் சடப்பொருள் மெய்ப்பொருள் என அதனுடைய தாத்தை கவனிப்பது கொண்டு நமக்கு அலம் பங்கு பிரிகிறது. இலா முஃப்ரதின் முரக்கபின் அல முஃப்ரது இருக்குது அல முரக்கப் இருக்குது. முஃப்ரதுனால் ஒற்றை பெயர்கள் உதாரணமாக நிஹார் ஜெயிது ஹாலிது. முரக்கப்னா டபுள் பெயர் மாதிரி அப்துல்லா 2 சொல் சேர்ந்து வந்திருக்கும். அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இது முரக்கப். இந்த முரக்கபு கூட பல வகை இருக்கு. முரக்கப் இலாஃபி அடிப்படையில் வரலாம், முரக்கப் மஸ்ஜி அடிப்படையில் வரலாம், முரக்கப் இஸ்னா அடிப்படை வரலாம். ஆனால் வீடியோ பிரிவு பேசுவாங்க. ஃபல் முஃப்ரது இதை முஃப்ரதானது கசைதின் உசாமா ஜெயித் உசாமா என்ற சொற்களை போல இது ஒரு ஒற்றை சொல் ஒருத்தருக்கு பெயர். அது லேசி சொல்லாக்களுக்கு என்னது பெயர் வச்சிருப்பான் என்னென்றால் ஒரு வரி பெயர்றப்ப அவன் பெயர் எழுதச்சு அங்க என்னது இன்டர்வல் ஆகிடும். அவன் போய் பெயர் எழுதிட்டு பார்க்க சின்னது வந்துடும் இன்டர்வல் பட்டு பெல் பற்றும். அந்த அளவு நீளமான சில பெயர்கள் இருக்கு. நீங்க பார்த்துருக்கீங்க தமிழாக்கள் பேர் வைப்பாங்க மனது
பாலமணி சுப்பிரமணி பாரதியார் என்று சொன்னா அந்த சில பேர்கள் நீங்க பாருங்களேன் எவ்வளவு நீளமான பெயர்கள் இருக்குது. அதையும் வாப்பாள பேரோட சேர்த்து எழுத தேவைப்பட்டா என்னது அவனுக்கு 2-3 தாள் தேவைப்படும். அவ்வளவு பெரிய பேர்கள்லாம் தமிழாக்கள் பேர் வைப்பாங்க. சரி. வல் முரக்கபு சலாசத்து அக்சாமின், இந்த முரக்கபாக வரக்கூடிய, அதாவது அந்த முரக்கப்னால் பிணைக்கப்பட்ட பெயர்கள். பிணைக்கப்பட்ட பெயர்கள் 3 வகை. ஒன்று முரக்கப் தர்கீப இலாஃபத்தின், இலாஃபத்தாக முலாஃப் முலாஃபிலை படி இலாஃபத்துங்கிற அடிப்படையில் பிணைக்கப்பட்ட பெயர்கள் இருக்கும். உதாரணமாக அப்துல்லா, அப்துல்லாவில் அப்து முலாஃப், அல்லாஹ் முலாஃபிலேஹி லஃப்துல் ஜலால. வஹுக்முஹு, அதனுடைய சட்டம் என்னென்றால் ஐயுரபல் ஜுஸ்உல் அவ்வலு, முதலாவது பகுதிக்கு இரவு செய்யப்படும், மின் ஜுன்ஸைஹி, அதனுடைய 2 பகுதிகளில் நின்று முதலாவது பகுதிக்கு இரவு செய்யப்படும், பிஹசபில் அவாமில் தாஹிலத்தி அலைஹி, அதன் மீது நுழையக்கூடிய ஆமீன்களுக்கு ஏற்ப, அதன் மீது நுழையக்கூடிய ஆமீன்களுக்கு ஏற்ப. வயுஹ்ஃபது சானி, இரண்டாவது பகுதி முலாஃப் இலைஹிக்கு ஜெரு செய்யப்படும், பில் இலாஃபத்தி தாயிமன், எப்பொழுதும் இலாஃபத் என்கிற அடிப்படையில் முலாஃப் இலைஹிக்கு இரண்டாவது பகுதிக்கு ஜெரு செய்யப்படும். அப்ப ஜா அப்துல்லாஹி, ராய்து அப்தல்லாஹி, மரர்து பி அப்தில்லாஹின்னு நம்ம ஹரக்கத் மாறும். ரெண்டாவது வகை முரக்கபுன் தர்கீப மஸ்ஜின், முரக்கப் மஸ்ஜின்னுவாங்க. முரக்கப் மஸ்ஜினால் கலப்பு பிணைப்பு. கலப்பு பிணைப்புன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? வெவ்வேறான 2 சொற்களை எடுத்து ஒண்டாக்கி ஒத்த பேராக்கி வைக்கிற. உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், நான் சொல்றேனே, இப்போ உதாரணமாக வந்து நம்ம நிறைய அப்படி வைக்கிறோம் பேர்கள் இருக்குது நம்ம நாட்டில். இப்போ உதாரணமாக வந்து ஒரு பொம்பளை பிள்ளை பேர் வந்து மிஷ்ரா, அந்த மிஷ்ராவோட சேர்த்து ஹாஜரையும் சேர்க்கிற, மிஷ்ரா ஹாஜர். சுஆதுன்ற பேர் வச்சுன்னு வச்சுங்க, அந்த சுஆதுன்ற பேரோடைய சேர்த்து என்னது நம்ம வந்து நிஸ்ரான்னு பேர் வைக்க போறோம். இப்போ நிஸ்ரா சுஆத் அப்படி மாதிரி. மணால்னு ஒரு பிள்ளை பேர் வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னுக்கு நம்ம அத்தியா மணால்னு சேர்க்க போறோம். ஒரு பிள்ளைக்கு பேர் வச்சுக்கோங்க தரமாக மரியம்ண்டு, அப்போ ஹிஜா மரியம்னு சேர்க்கிற. ஒரு பிள்ளைக்கு நதான்னு பேர் வச்சுங்க, ஜைனப் நதா அல்லது நதா ஜைனப் அப்படின்னு பேர் சேர்க்கிறது. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டால், ஒருத்தருடைய பேரோட இன்னொரு பேரையும் சேர்த்து டபுள் பேராக்கி, டபுள் பேர் என்னங்கிறதுக்கு அது ஒற்றை பெயர் தான், ஆனா 2 வெவ்வேறு சொல்லிட்டு அங்க இருக்கிறது நீங்க பாக்குறீங்க, இருக்கா இல்லையா? இருக்கு. இது நிறைய வந்து இந்த குத்து பேர்களை நீங்க பார்க்கணும். என்னது உதாரணமாக வந்து அஹ்மத் ஷரூஃப், உமர் ஃபாரூக், அஹ்மத் சாதிக் அப்படி வைக்கிறாங்களா இல்லையா? பேரு வைக்கிறாங்க. இது முரக்கப் என்னது மஸ்ஜி நம்ம சொல்றது. பெரும்பாலும் இந்த ஊர்களுக்கு இந்த பேரை நீங்க வைக்கலாம். அனுராதபுரம், அனுராதங்கிற ஒன்று, அனுராதபுரம் 3 அங்க வந்துட்டு இல்லையா? 2 வாரது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ யாழ் சக பானம், யாழ்ப்பாணம், குடிக்க முடியாத பானம் யாழ்ப்பாணம். அலஹானாக்கா அமெரிக்கா. இப்ப 2 சொல் சேர்ந்து என்னது அப்படி பேராக இருக்கிறது நீங்க பார்க்கலாம். சம்மான் துறை, சம்மான் மற்றது என்னப்பா துறை, 2 சொல்லும் சேர்ந்து என்னப்பா ஒரு இடத்துக்கு பேராக வச்சிருக்காங்க. முரக்க மஸ்ஜி தான் அதெல்லாம். அப்ப பிரபலமான பேர்கள் உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால் கபாயில பக்கி, பக்கின் என்னையா சாரி பாயில பக்குன்னு தனி வரும், அது வந்து கைரும் சரிவே. கபாயில பக்க, இந்த பாயில பக்கு என்கிற சொல்ல பாருங்க, பாயில் பக் 2. சீப வைஹி, சீப வேற வைஹி வேற. சீப வைஹின்னு என்ன அர்த்தம்? சீப வைஹிக்கு சொல்லுவாங்க வந்து ராயிஹத்து துஃபா, ஆப்பிள் வாசம், ஆப்பிள் வாசம். வஹுக்முஹு ஐயு உரப, இதுல சட்டம் என்ன? இப்படி ஒரு முரக்க மஸ்ஜியா பேர் வந்தா என்ன சட்டம்? வஹுக்முஹு, அதனுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஐயு உரப பில் லம்மதி, லம்மத்தை கொண்டு நம்ம ஈராபு செய்யும் ரஃப்அன், ரஃபுடைய நிலைமையில. வபில் ஃபத்ஹத்தி நஸ்பன் வஜர்ரன், நஸ்பு ஜர்ருடைய நிலைமைகள்ல ஃபத்ஹாவை கொண்டு நம்ம செய்வோம். கசாயிரில் அஸ்மா இல்லத்தி லா தன்சரிஃபு, கைரு முன்சரிஃபான இஸ்ம்களை போல, ஏனைய கைரு முன்சரிஃபான இஸ்ம்களை போல. கசாயிர் அஸ்மான ஏனைய இஸ்ம்களை போல, அல்லத்தி லா தன்சரிஃபு, சர்வு பெற்றுக்கொள்ள மாட்டாது அவ்விதமான ஏனைய இஸ்ம்களை போல. அப்ப கைரு முன்சரிஃபான சொற்களை பயன்படுத்துற மாதிரி நம்ம சொல்லணும். அப்ப நம்ம சொல்லுவோம் எப்படி? உதாரணமாக ஹாதா பாயிலு பக்கு, ஹாதா பாயிலு பக்கு, ஜுருத்து பாயில பக்க, மரருத்து பி பாயில பக்க சொல்லுவோம். என்ன ஹாதா இது வந்து இதாலம் யகுன் மஹ்துமன் பி வைஹி, வைஹி போன்றதை கொண்டு முடிக்கப்படாததாக அது இருந்தால் தான். ஹாதா இது இதாலம் யகுன் இல்லை என்றால் தான். எப்படி இல்லை என்றால் தான்? மஹ்தூமன் பி வைஹி, வைஹியை கொண்டு முடிக்கப்பட்டதா, முடிக்கப்பட்டா அதுல கடைசி பந்தனுடைய எண்டிங் வைஹில வரக்கூடாது. வைஹில வந்து கஸ்ராவின் மீது மப்னியாது, அது வேற. பாயில பக்க, பாயில பக்க என்ற சொல்லை போல. ஃபைன் ஹுதிம பிஹா, வைஹியை கொண்டு முடிக்கப்பட்டிருந்தால் புனிய அல் கஸ்ரி, கஸ்ராவின் மீது அதனை மபுனியாக்கப்படும். கசீப வைஹி, சீப வைஹி என்ற சொல்லை போல.
முரக்கபுன் தர்கீப இஸ்னாத். இன்னொன்று இருக்குது, முரக்கப் வந்து தர்கீப் இஸ்னாதி. தர்கீப் இஸ்னாதி என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது ஒரு முபுதுதா ஹபர் அல்லது ஒரு ஃபியல் ஃபாயில் அப்படியே சேர்ந்து ஒரு பெயராக வந்திருக்கும். இருக்கு பாருங்க, ஓட்டமா வாவடின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஊருக்கு பேர் வச்சிருக்கோம் இலங்கையில. உண்மையில ஓட்டமா வாவடியை பார்த்தா ஓட்டமாக வாவடி நம்ம கூப்பிடுறோம் இல்லையா, ஓட்டமாக வா டின்னு சொல்லி கூப்பிடுறது. அப்ப ஓட்டமாக வாண்டது ஒரு வாக்கியம், அது பேரா இருக்குது. வச்சுக்காங்களா இல்லையா? வச்சுக்க என்னது வச்சிருக்காங்க. யானை விழுந்தான், சக்கத்தல் ஃபீலு. இப்ப யானை விழுந்தான்ங்கிறது அன்றாதபுரத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான ஒரு கிராமத்தினுடைய பேர், யானை விழுந்தான். அலியா வெட்டுணுவன்னு சொல்றது. அப்ப இந்த அலியா வெட்டுணுவ யானை விழுந்தான் அப்படிங்கிறது ஒரு ஃபியல் ஃபாயில் என்ற ஒரு 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 எழுவாயும் ஒரு பயனிலையும் வந்திருக்குது. அப்படிதான் யானை விழுத்தது. அப்ப ஏன் யானை விழுந்தான்னு சொல்றாங்க? யானை விழுந்ததுன்னு தன்னை அகர்நிலையில வரணும், அது வச்சவன்ட்ட கேட்கணும். அதுக்கு வேற விளக்கம் சொல்லுவாங்க அப்படிங்கடா, இல்ல அது இந்த முந்தி காலங்கள்லாம் இந்த ஊர்களுக்கு பேர் வச்சது இங்கிலீஷ்காரன் தம்பி, அவனுக்கு என்னது இந்த அவனுக்கு இந்த ஆகருணை உயர்தினை ஒன்றன் பால் பலவின் பால் அதெல்லாம் துப்புரவ தெரியாது அந்த இங்கிலீஷ்காரனுக்கு ஆங்கிலக்காரனுக்கு. நீங்க என்னதான் விளக்கம் சொன்னாலும் தம்பி, எனக்குன்னா யானை விழுந்தாண்டு எப்படி பேர் வச்சாருன்னு எனக்கு வழங்கல. யானை விழுந்ததுன்னு வர்றதுதான் என்னது அதனுடைய இயல்பாக வரணும். அப்ப அக்கறை பற்று, அது அக்கறை பற்று என்ற அந்த அது என்கிற முபுதா ஹதுப் செய்யப்பட்டு அக்கறை பற்று என்கிற ஹபர் மட்டும் எஞ்சி இருக்குது. அப்ப அது என்னது, ஒரு ஊருக்கு அப்படி பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரி நம்ம நாட்டுல என்னது யானை இரவு என்னது யானை இரவு வந்ததுன்னு சொல்ல காணல. அப்ப அது ஒரு ஃபியல் ஃபாயில் தான், அப்படி பேர் வச்சிருக்காங்க. நீங்க நீங்க யானை இரவுன்னு இருக்கு வளர்த்தீங்க, நான் சும்மா எல்லாம் சொல்லல வழங்குதேன், அப்படி இருக்கு. வேற சொல்லுங்க அப்ப அந்த ஃபியல் ஃபாயில்ல வந்த பேர்களை ஊர்ற பேர்களை இருக்கு. ஆக்களுக்கும் வச்சிருக்காங்க பேர் வழங்குதேன், ஆக்களுக்கும் என்னது ஃபியல் ஃபாயில் என்னது வச்சிருக்காங்க பேர்கள். அப்படி ஒரு பேர் சொல்லுங்க அப்ப, ஆக்களுக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க. அதாவது முந்தி ஒரு கிராமம் ஒன்று இருந்தது, அது இப்ப இல்ல, அந்த கிராமம் அழிக்கப்பட்டுட்டது. சுர்ரமன்றா, பார்ப்பவரை பரவசப்படுத்தக்கூடியது. நகரத்துல பேர் பார்ப்பவரை பரவசப்படுத்தக்கூடிய சுர்ரமன்றா மதீனத்து சுர்ரமன்றா என்ப மிக பிரபலமான என்னது நகரங்களில் ஒரு நகரமாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல இருந்திருக்குது. இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அப்ப இதுதான் தர்கீப் இஸ்னாதின் என்னது ஃபியல் ஃபாயில் உபுதா ஹபரை கொண்டு வரக்கூடிய என்னது பெயர்கள். அப்படி இருக்கு பின்னு காட்டுவாங்க உங்களுக்கு சுவாரஸ்யமான பெயர்கள். வஹுவமாக்கான ஜும்லத்தன் ஃபில் அசில், அசில் ஒரு ஜும்லா வாக்கியம், ஜும்லவாக வந்திருக்கும். கஷாப கர்ணாஹா பரிக்க நஹ்ருஹு அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஷாப கர்ணாஹா என்கிற ஒரு பொம்பளையினுடைய பெயர். என்ன ஷாப கர்ணாஹாண்டால், அவளுடைய பசுமாட்டின் இரு முலைகளும் என்னது முதிர்ச்சி அடைந்து விட்டது. ஷாபனா முதிர்ச்சி அடைகிறது, முதுமை அடைகிறது. கர்ணாகாண்டால் அவளுடைய பசுமாட்டினுடைய இரு முலைகள்ன்றா இந்த பால் கறக்கிற நேரத்தில் நீங்க பசுமாட்டை பார்த்துப்பீங்க. அப்ப பசுமாடு விளங்கப்படுத்துற சங்கதியா போச்சு. அப்ப நமக்கு இந்த பசுமாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பால் கறந்துருக்கீங்களா? நீங்கள் நான் பால் கறந்துருக்கேன், எங்க வாப்பா வந்து பசுமாடு வச்சிருக்காரு, நாங்க பால் கறக்கிற வளமையா. அப்ப அதுக்கு அடை கட்டணும், கட்டி அந்த மாட்டுல பால் கறக்கிறது, அது தடாவணும், அதுக்கு நிறைய கோர்ஸ் இருக்கு. அந்த பால் சும்மாவெல்லாம் கறக்கலாது. நீங்க அப்போ என்னது ஓடுற மாட்டுல பால் கறந்தீங்கன்னா அது இடிக்க வைக்க நீங்க என்னது அது என்னது அது துள்ளு வைக்க நீங்க எட்டாங்கட்டிக்காங்கள போய் விழுந்துருவீங்க. ஏன்னா மாட்டுல பால் கறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கட்டி வைக்க மாட்டுலயே பால் கறக்கலாது, ஓடுற மாட்டுல பால் கறக்கலாமா? அது கடுமையான தைரியம் தேவை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பசு மாட்டுக்கு 4 முலைகள் இருக்கும் இல்லையா, பால் கறக்கிறதுக்கு சொல்லி என்னது 4 முலைகள் இருக்கும். அதுல முந்தி காலத்துல ஒருத்தி இருந்தால், அவள் என்ன செஞ்சாள், அவள் ஒரு மூதாட்டி பெண். அவள் வந்து இந்த பால் கறக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்னா அதனுடைய முளையை நல்லா கண்டு குடிக்காதவன கட்டி வைக்கிறேன். கட்டி வச்ச உடனே பெரிய அளவு என்ன கட்டுமையா பால் சுரந்த மாதிரி வரும். இந்த பெரும்பாலும் இந்த அவர்கள் முந்தி காலங்கள்ல ஆடுகளை தான் பால் கறக்கிறேன். நீங்க நினைப்பீங்கன்னா ஆட்டுல பால் கறக்கிறது என்ன புதுநடா கதைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒட்டகத்துல பால் கறப்பான், எருமை மாட்டுல பால் கறப்பான், பசு மாட்டுல பால் கறப்பான். ஓகே, இது என்ன ஆட்டுல பால் கறக்கிறது? எங்களோட நாங்க ஆடு வளர்க்கறது தானே, நாங்க யாருமே பால் கறக்கிறது என்ன 10 லிட்டர் பால் கறந்துடலாம். முந்தி காலங்கள்ல பெருஞ்சாதி ஆடுகள் இருந்துச்சு, நிறைய நீண்ட காதுகளை உடைய இப்ப வளைஞ்ச கொம்புகளை கொண்ட பெருஞ்சாதி ஆடுகள் இருக்கு. அது எல்லாம் செய்யலாம், 1 லிட்டர் 2 லிட்டர் பால் கறக்கலாம்.
அப்போ அந்த பசுமாட்டுக்கு 4 முளைக்காம்பல் இருக்கு, மாட்டுக்கு 2 முளைக்காம்பல் இருக்கும். அப்போ அந்த ஆட்டில் பால் கறக்கக்கூடிய இந்த பொம்பளை அவள் என்ன செய்வான்னு கேட்டால், காலை இந்த ஈவினிங் டைமை போல் அதனுடைய அந்த முளைக்காம்பை சுற்றி கட்டி விட்டுருவாள். கட்டின இப்போ ஆட்டுக்குட்டி போய் என்ன செய்யாது, பால் குடிக்காது. அப்போ காலையில் பார்த்தோன்னே கூடுதலான பால் சுரந்திருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த முதிர்ச்சியான பால் மடி மாதிரி நல்லா வளர்ந்துருக்கும். அப்போ அதை பார்த்த உடனே ஆக்களும் என்ன செய்யறதுன்னா, அதை விற்கிற நேரத்தில் என்னது எங்கே பாருங்க, இது நல்லா பால் கறக்கையில் இந்த ஆட்டில் அல்லது இந்த ஒட்டகத்தில்னு சொல்லி ஆக்கள் அதை விற்கிறது, ஏமாற்றி விற்கிறது, விற்க வலிக்கிறது. அது நபி அவங்க என்னது நாங்கள் சொல்ற வந்து தஸ்ரியான்னு சொல்லி அது கூடாதுன்னு நபி அவங்க செஞ்சிருக்காங்க, ஹரிஸ்கல்ல தடுத்து இருக்காங்க. அது பாவம் அப்படின்னு, அது இருட்டடிப்பு. அப்ப அப்ப அவளுடைய ஆட்டினுடைய இரு பால் முளைகளும் என்னது முதுமை அடைந்து விட்டதுன்றது அதனுடைய நேரடி அர்த்தம். ஆனா அப்படி நம்ம நேரடி அர்த்தத்தை சொல்றல, ஷாபகர்ணா ஒரு பொம்பளுடைய பேர், ஷாபகர்ணா ஒரு பொம்பளுடைய பட்ட பெயர், என்ன பெயர். அப்ப அவளோட மக்கள்கள்னு சொல்லி ஆக்கள் கூப்பிடுவாங்க. எப்படி, யா பனி ஷாபகர்ணாஹா, யா பனி ஷாபகர்ணா, ஷாபகர்ணாவுடைய பெண் குழந்தை, இந்த ஆண் குழந்தைகளே அல்லது அவங்களுடைய பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அது ஷாபகர்ணாங்கிறது கேவலமான பேர். அபிநதம் யா அவுலாத அல் மர்அத்தில் அஜூசா, கிழவி பெண்ணுடைய பிள்ளைகளேன்னு சொல்லி கூப்பிடுறது. நாங்களும் சொல்றதுதான் என்னது, இந்த பட்ட பேர் மம்மனியாடுற பிள்ளைகள், மம்மனியாடுற பிள்ளைகள், பொக்கரமா ஆச்சாவுடைய என்னது பிள்ளைகள், பொக்கரமா ஆச்சா, அப்படி பழங்காலத்து அந்த கிழவிகளுடைய பேர்களை சொல்லி அப்படி என்ன செய்யறது, அவங்கள அடையாளப்படுத்துறது. மூசாட கூட்டம், அவ்வாறு மூசானதர் இருந்திருப்பாரு, அவரோட கூட்டம் மூசாட கூட்டம். அது மாதிரி ஷாபகர்ணா அடக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எப்படி சொல்லுவாங்க, யா பனி ஷாபகர்ணாஹான்னு சொல்லுவாங்க. அப்போ அது ஷாபகர்ணா ஒரு ஆள்கிட்ட பெயர். இதே மாதிரி இப்போ பரிக்க நஹருஹு ஒரு ஆள்கிட்ட பெயர். பரிக்க நஹரு என்றால் அவருடைய காரை நரம்பு பளபளப்பானவன், காரை நரம்பு பளபளப்பானவன் தான் இப்போ பரிக்க நஹருஹு. அது ஒரு பட்ட பெயர், பட்ட பெயராகவும் இருக்கலாம் அல்லது இயற்பெயராகவும் இருக்கலாம். அப்படி பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரி ஆம்பளைகளுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க அப்படி சொல்லுங்க. உதாரணமா ஒரு வாக்கியம் அவருக்கு பேர். நின்று அடிச்சான், முதல பிடிச்சவன் அப்படிலாம் என்னது பேர் வச்சிருக்கான். முதல பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி எங்களோட உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்னது முதல பிடிச்சான் அப்படிதான் சொல்லுவாரு. என்னது இன்னொருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்க, இப்ப ஆண்டப்புழுகன், ஆண்டப்புழுகன்றோடனே என்னது அது வாக்கியம் இல்லை, நான் சொல்றேன் ஒருத்தர் பேரு பொருவரப்பா. அப்ப பொருவரப்பான்னு என்னது வாயை திறந்தாலே பொய் தான். அதனால இப்ப இருக்கு பொருவரப்பான்னு சொல்லி என்னது கணக்கு மாஸ்டர் எல்லாம் வைக்கிறாங்களே, பேர் வைக்கிறாங்க. சிலது அதில் நீங்க பார்த்த சிலது வாக்கியமாகவே இருந்திருக்கும். கைமுறிஞ்சான் என்று ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ கைமுறிஞ்சான் வந்து இப்போ இன்கசரத் எதுகு, அது ஜும்லா ஃபீலியா தான், அது இன்கசரத் எதுகு. அப்ப முரக்கப் தர்கிப இஸ்னதுஹுமாக்கான ஜும்லத ஃபில் அஸ்லி கஷாபகர்னஹா வஹுக்முஹு. இதனுடைய சட்டம் என்ன தெரியுமா, அன்னல் அவாமில லா துஅஸிரு ஃபீஹி ஷைஅன். அவாமில்கள் வரும் பொழுது, ஆமில்கள் என்றால் ஹர்ஃபு ஜர்ர்கள் ஃபியல் இதெல்லாம் ஆமில் தானே, இந்த ஆமில்கள் வரும் பொழுது லா துஅஸிரு ஃபீஹி ஷைஅன், அறவே அதில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. அப்ப என்ன அது, ஜா ஷாபகர்னஹா, ரஅய்து ஷாபகர்னஹா, மரத்து பிஷாபகர்னஹாண்டு அதை எப்படி வச்சானுங்களோ அப்படியே உச்சரிக்கிறது, எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாற்றம் செய்ய முடியாது. பல் யுஹ்கா, மாறாக அது கூறப்படும், அலாமா கான அலைஹி மினல் ஹாலத்தி கபுல அந்நக்ல், அதாவது சொல்ல முந்தி அந்த ஒருத்தருக்கு பேராக வைக்க முந்தி என்ன நிலைமையில் அது இருந்துச்சோ அதே நிலைமையில நம்ம அதை வைக்கணும். அதே மாதிரி வயன் கசிமுல் அலமு இலஸ்மின் வகுன்யத்தின் வழக்கம், பெயர்கள் வந்து அலம் வந்து பங்கு பிரியுது, பெயர் இயற்பெயர் இஸ்ம், குன்னியத்தினா புனை பெயர், லக்கபுனால் பட்ட பெயர் என்று எனது பெயர்கள் பிரியுது. வதாலிக்க அது லிஅன்னஹு, ஏனென்றால் அது இதா இன் புதி அபி அபின் அவ் உம்மின், அபுன் அல்லது உம்முனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தால் கான அது ஆகிவிடும் குன்னியத்தன், அது குன்னியத்தாக ஆகிவிடும் அப்படிங்கிறாரு. சரி, எங்க நிப்பாட்டி அதானே என்னது உதாரணமாக எப்படி கேட்டாரு வந்து குஃபா, குஃபா என்கிற சொல்லை போல என்ன, அதுக்கு முந்தி ஏதாவது இருக்குதா, நமக்கு மிஸ் ஆயிட்டா, நம்ம பெரட்டிக்கிற பக்கம் சரிதானே, கொஞ்சம் பாருங்க பிள்ளை. என்னது இன் புதிய பி அம்மின், இன் புதிய பி அபின் அவ் உம்மின் கான குனியத்தன் என்ன, அப்ப அபுன் உம்முனை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட குனியத்தாக அது ஆகிடும். எப்படி உதாரணமாக க அபி பக்ரின் வ உம்மி பக்ரின்
வ அபி அம்ரின் வ உம்மி அம்ரின் என்பவைகளை போல அபு பக்கர் உம்மு அபக்கர் அபு அம்ரு உம்மு அம்ருன்னு சொல்ற மாதிரி, அபு சாத் உம்மு சாத்ன்னு சொல்ற மாதிரி. வ இல்லா அவ்வாறு இல்லை என்றால் ஃபஇன் அஷ்அர பிரிஃஅத்தில் முசம்மா பெயர் வைக்கப்பட்டவனுடைய உயர்ச்சியை, ரிஃப் அர்த்தம் உயர்ச்சின்னு என்னது, புகழ்ற புகழ்ச்சி, ஐயா அதான் உயர்ச்சின்றது. அவ பெயர் வைக்கப்பட்டவரினுடைய புகழ உணர்த்தக்கூடியதாக அது இருந்தால் கசைனில் ஆபிதீன ஜைனுல் ஆபிதீன் என்கிறதை போல வணக்கசாலிகளின் பேரொளி, அவு லஅதிஹி அல்லது அவரை இகழ்ற அமைப்புல அது இருக்கும் என்றிருந்தால் குஃபா என்று சொல்லை போல. குஃபான்னு அர்த்தம் கூடை, பெரம்பு கூடைக்கு சொல்றது வந்து பெரம்பால் செய்யப்பட்ட கூடைக்குன்னு சொல்றது குஃபாண்டு. குஃபா என்கிற பட்ட பெயரை போல இருந்தால் ஒபத்தா என்னப்பா வாத்து தாரா நடக்கிற மாதிரி நடக்கிறா. நீங்க பார்த்துருப்பீங்க தாரா நடக்கிறது எப்படி நடக்குதா. தாராவுடைய உடம்பு வந்து பெருசி, அதனுடைய கால் வந்து என்னது சரியான கட்டை. அப்ப திடீர்னு நடக்கிறது நீங்க பார்க்கலாம், தாரா நடக்கிற மாதிரி நடப்பான், டிக்கி மாட்டிக்கிட்டு நடக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பேர் தாரான்னு வச்சு பேரு, பெரல் நம்ம வைக்கிற மாதிரி பேர், பெரல் பீப்பாயின்னு வைக்கிற மாதிரி. வ அன்ஃபின் நாக்கத்தி ஒட்டகத்திர மூக்கு, அதானே அன்ஃபுன் நாக்கானது பட்ட பேர். அன்ஃபுன் நாக்கா ஒட்டகத்திர மூக்கு வச்சுக்கான பேர். நம்ம சொல்ற மாதிரி என்னப்பா காக்க என்னது சிறாக்களுக்கு பட்ட பேர் வச்சுப்பாங்க காக்க அப்படின்னு சொல்லி என்னது காஞ்ச கருவாடி. ஃபலகபுன் அது லக்கபாக இருக்கும். அப்போ ஒருவருடைய புகழ அல்லது இகழ உணர்த்தக்கூடிய அமைப்புல ஒரு பெயர் இருந்தால் அதுக்கு பேர் லக்கப், பட்ட பெயர். வ இல்லா அப்படியும் இல்லை என்றிருந்தால் ஃபஸ்முன் அது அவருடைய இயற்பெயராக இருக்கும். கசைதின் வ அம்ரின் ஜெயித் அம்ர் என்பதை போல. இப்ப அடுத்து சொல்றாரு வ இதஜித்தம அல் இஸ்மு ம அல் லக்கபி பெயர் வந்து லக்கபோட சேர்ந்து வந்து விட்டால் வஜப ஃபில் அஃப்ஸஹி மிக வலுவான நல்ல சீரான செம்மையான மொழியிலே கட்டாயமாகிவிடும் தக்தீமுல் இஸ்மி வ தஅkhீரு லக்கபி இஸ்ம முற்படுத்தணும், லக்கப பிற்படுத்துவது கட்டாயமாகிவிடும். இதான் அஃப்ஸஹான் லுகத். சும்ம இன்கானா முலாஃபைனி பிறகு அந்த ரெண்டு முலாஃபிலைஹிகளாக இருந்தால், உதாரணமாக அப்துல்லா ஜைனுல் ஆபதி மாதிரி இருந்தால், அவு காணல் அவ்வொரு முஃப்ரதன் முதலாவது முஃப்ரத் ஒற்றையாக இருக்குது, வசானி முலாஃபன் ரெண்டாவது வரக்கூடிய முலாஃபாக இருந்தால் கசைதின் ஜைனில் ஆபதீன் என்பதை போல. அவு காணல் அம்ரு பில் அக்ஸ் அல்லது அதுக்கு மாற்றமானதாக இருக்கு, இஸ்ம் எதா இருக்குது கைரு முஃப்ரதாகவும் பட்டப்பெயர் முஃப்ரதாகவும் வருது. அப்துல்லாஹி அப்துல்லா என்பதை போல வந்திருக்குமா இருந்த அப்துல்லா. அதே மாதிரி குஃபா குஃபா என்கிறது என்னன்னு கேட்டால் அவர்களோட பட்ட பெயர். நான் சொன்னேன் குஃபா என்கிறது என்னது அந்த பெரம்பால செய்யப்பட்ட கூடைக்கு சொல்றது. அப்படியாக இருந்தால் அந்த மாதிரி. எனவே ஒன்று ரெண்டுமே வரக்கூடிய இஸ்மும் தான் லக்கபும் தான் முலாஃப் முலாஃபிலையாக வருது. அல்லது சந்தர்ப்பங்கள்ல லக்கபு முலாஃப் இலகியாக வந்து இஸ்ம் தனிச்சொல்லாக வரும். இன்னும் சந்தர்ப்பங்கள்ல இஸ்ம் வந்து முலாஃபிலையாக வந்திருக்கும், முரக்கபாக இருக்கும். ஆனா குன்யத்து அந்த லக்கபு வந்து இதா இருக்கும், ஒரு முஃப்ரதாக இருக்கும். அப்படி இருக்குமாக தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் வஜப கவுனுசானி தாபியன் லில் அவ்வலி இரண்டாவது ஆகி விடுவது கட்டாயமாகிவிடும். தாபியன் லில் அவ்வலி முதலாவதை பின்துயர்ந்ததாக ஆகிவிடுவது அவசியம். இப்போ என்ன ஈரா வருது, பதல் அத்துஃபு பயான் என்கிற ஈரா வரும். ஃபி இராபின் அதனுடைய இராபிலே இம்மா அலா அன்னஹு பதல் ஒன்று அது பதல் என்கிற அடிப்படையில், அவு அத்துஃப பயானின் அலைஹி அல்லது அத்துஃபு பயான் என்கிற அடிப்படையில். அது என்னது பதல் அத்துஃபு பயான்ன்றது? இது தவாபியினுடைய 4 பெரிய பகுதிகளில் 2 பகுதி தான் பதல் அத்துஃபு பயான்றது. பதல்னால் ஒரு பெயர் வர அந்த பெயரை கொஞ்சம் அடையாளப்படுத்துறதுக்காக வந்து நம்ம பின்னால சேர்க்கக்கூடியது பதல். என்ன இப்போ உதாரணமாக நம்ம சொல்லுவோமே ராய்த்து அஹாக்க உங்களுடைய பிரதரை கண்டேன்னு ஒரு ஆள் சொல்றாரு, அல்லது ராய்த்து ஹிஷாம் ஹிஷாம கண்டேன்னு சொல்றாரு. ஹிஷாம்டா ஊர்ல ஒரு 10 ஹிஷாம் இருக்கலாம். அப்ப அஹாக்க என்றால் உங்களுடைய சகோதரரை நான் கண்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ராய்த்து ஹிஷாமன் அஹாக்க. அப்ப அந்த முன்னால வரக்கூடிய அந்த சொல்ல கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு பின்னால் சேர்க்கப்படக்கூடிய ஒரு ஒட்டு என்ன ஒரு சஃபிக்ஸ் தான் என்னது பதல் அப்படின்னு சொல்றது. அதே கேஸ் தான் அத்துஃபு பயான் அப்படின்றது. அத்துஃபு பயானும் என்ன அர்த்தம்? அபு ஹப்ஸ் அபு ஹப்ஸ் வந்தார். அபு ஹப்ஸ்னா யாரு? உமர் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அபு ஹப்ஸை கொண்டாடப்படுபவர் யார்? உமர். எனவே அது வந்து கிட்டத்தட்ட என்னது இந்த உங்களோட சகோதரனை கண்டேன் என்றால் இஸ்ஹாக்கை கண்டேன், உங்களோட தம்பியை கண்டேன் என்றால் அஹ்மதை கண்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோமே தானே. அதான் என்னது இந்த அத்துஃபு பயான் என்கிறது பதல் என்கிறது தெளிவுபடுத்துறதுக்காக பின்னால் சேர்க்கப்படக்கூடிய ஒரு பெயர் சொல்.
வயின்கானா முஃப்ரதைனி, அந்த ரெண்டுமே முஃப்ரதாக இருந்தால், முஃப்ரத் என்றால் என்ன, இஸ்மும் தான் லக்கபும் தான், ரெண்டுமே முஃப்ரதுகளாக இருந்தால், கசைதி கசைதின் குஃபா என்கிறதை விட, அல்லது சயீத் குருஸ் சயீதின் குருசின் இந்த மாதிரி இருக்குமாக இருந்தால், ஃபல் கூஃபியூன வ ஜஜ்ஜாஜு, கூஃபியங்களும் சஜ்ஜாஜ் இமாம் போன்றவங்க என்ன சொல்லுவாங்க என்றால், யுஜீசூன ஃபீஹி வஜிஹைனி, அதில் இரண்டு விதங்கள் ஆகுமாகும். பதல் என்கிற அடிப்படையில் இராப் செய்கிறது, அல்லது இலாஃபத் என்கிற அடிப்படையில் முலாஃப் முலாஃபிலையா ஆக்குறது. அஹதுஹுமா அவ்விரண்டில் ஒன்று இத்பா உல் லக்கபில் இஸ்ம், லக்கபை ஆக்குவதாகும், இஸ்மை பின்துயரக்கூடியதாக. அப்ப இஸ்மை பின்துயரக்கூடியதாக லக்கபை ஆக்குவதாகும். கமா தகத்தம ஃபி பக்கியத்தில் அக்ஸாம், ஏனைய பங்குகளில் நம்ம கூறியதை ஏற்கனவே கூறியதை போல. வசானி இலாஃபத்துல் இஸ்மி இல லக்கப், இஸ்ம லக்கபோட இலாஃபத்து செய்கிறது. வ ஜும்ஹூருல் பஸ்ரியின, பெரும்பான்மையான பஸ்ரியன்கள், யூஜிபூனல் இலாஃபத்த, அவர்கள் இலாஃபத் செய்வதை கட்டாயப்படுத்துவார்கள். வஸ்ஸஹீஹு அல் அவ்வலு, ஆனால் சரியான இது என்னன்னு கேட்டால் முதலாவது தான் அப்படின்னு சொல்றாரு. வஸ்ஸஹீஹு வல் அவ்வலு அப்படின்னு இருக்குதானே. அப்ப பாருங்க, வசானி இலாஃபத்துல் இஸ்மி இலல் லக்கப் வ ஜும்ஹூருல் பஸ்ரியின யூஜிபூனல் இலாஃபத்த. ஜும்ஹூருல் பஸ்ரி என்ற யாரு, இமாம் சீபவைஹி தலவிய ஆக்கள், அவங்க சொல்லுவாங்க கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், இலாஃபா செஞ்சாகணும்னு சொல்லுவாங்க. வஸ்ஸஹீஹு அல் அவ்வல், ஆனால் சரியான கருத்து முதலாவது கருத்து தான். என்னது, நம்ம விரும்பினா இலாபத்து செய்யவும் மேலும், அல்லது பதல் என்கிற அடிப்படையில் தாபி மத்துபுவாக இரப் செய்யலாம். வல் இத்பாஉ அக்யசு மினல் இலாஃபத்தி, இலாபத் செய்வதை விட தாபி மத்துபு என்கிற அடிப்படையில் நடந்து கொள்வதுதான் மிக சரியான இலக்கணத்துக்கு நேர்பாடானது. அக்கியஸ்னு அர்த்தம், கியாஸ் இலக்கண ரீதியானது அதுதான். வல் இலாஃபத்து அக்சரு, ஆனால் பயன்பாட்டில் இலாபு செஞ்சு பயன்படுத்துவது அதிகம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது அலம் சம்பந்தமான முழுமையான பகுதி. நம்ம டைமை கொஞ்சம் கூட எடுத்துட்டோம், துவங்குறதுக்கு நமக்கு லேட் ஆகிட்டே. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நம்ம இப்போ படித்த இதில் ஒரு சுருக்கத்தையும் பார்த்துக்கிட்டு இஸ்மு இஷாரா என்கிற மாரிஃபானுடைய மூன்றாவது வகை சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். இதோட நிப்பாட்டிக்கொள்ளும் பிள்ளைலாம். ஹைத் பாரக் அல்லாஹ் ஃபீக்கும், ஷுக்ரான்.